தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சித்தத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். ரோமர் 6:27 ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார் என்பதாக பார்க்கிறோம். நேற்று முந்தினால் அதற்கு முதலெல்லாம் இயேசு தேவனுடைய சித்தத்தை செய்கிறார் என்பதை நாங்கள் பார்த்தோம். அவருடைய தேவனுடைய சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமாய் இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த நாளும் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறார். அப்ப எவ்வளவுதான் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களுக்காக ஜெபிச்சாலும் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள போவதில்லை, அதை தேவன் தரப்போகிறதும் இல்லை. அப்ப எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வேண்டுமானால் அது தேவ சித்தத்தின்படி இருக்க வேண்டும். தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கும் போதுதான் அங்கே எங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருகிறவராய் இருக்கிறார். ஆவியானவரும் தேவ சித்தத்தின்படி தான் ஜெபிக்கிறார். இயேசுவோ ஆவியானவரோ சுயமா எந்த காரியமும் செய்வதில்லை என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கிறோம். இருவருமே தேவனுடைய சித்தத்தையே செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தம் இங்கே மிகவும் பிரதானமாக இருக்கிறது. அப்ப தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் அறிய வேண்டும், தேவனுடைய சித்தத்தை புரிய வேண்டும். அவருடைய கனம், அவருடைய மகத்துவம், அவருடைய நோக்கம், திட்டம், காரியங்களை தெரிந்திருக்க வேண்டும். அப்படி தெரிந்திருக்கும் போதுதான் தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதன் செய்வான், அதன்படி வாழுவான். அவனுடைய ஜெபங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். தேவனுடைய சித்தம் என்ன என்று தெரியாதவர்கள், தேவனுடைய சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவனுடைய சித்தத்தின்படி வாழாதவர்களுக்கு தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க தெரியாது. தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க தெரியாவிட்டால் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து தேவனுடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுத்து அதன்படி வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கும் போது அங்கே தேவன் எங்களுக்கு பதில் தருகிறவரா இருக்கிறார். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தத்துக்கு நேராக வாழ எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.